பகத்சிங் அவர்கள வெள்ளைக்கார தூக்குல போட ஆர்டர் போட்டாங்க. பகத்சிங் அவர்களுக்கு தூக்கு. அப்ப அந்த தூக்கு தண்டனை எதிர்த்து பகத்சிங் கேட்கறாரு, "என்னை தூக்குல போடாதீங்க." அப்படின்னு வெள்ளைக்காரன், "ஏன் உங்களுக்கு என்ன தூக்கு தண்டனை மீது அவ்வளோ பயமா?" அப்படின்னு கேட்கறாரு. பகத்சிங் சொல்றாரு, "பயம் என்பது என்னுடைய ரத்தத்தில் இல்லை. தூக்கு தண்டனை விதிச்சீங்கன்னா, தூக்குல போடுறப்ப என்னுடைய உடம்பு கயித்துல தொங்கும். அப்ப என்னுடைய தாய்நாட்டு மண்ணுக்கும் எனக்கு இருக்கிற தொடர்பு அந்து போயிரும். நான் சாகறப்ப கூட என்னுடைய நாட்டினுடைய மண்ணில் விழுந்து சாக விரும்புகின்றேன். அதனால என்னைய துப்பாக்கில சுட்டுக் கொல்லுங்க" அப்படின்னாருங்க. துப்பாக்கியில சுட்டீங்கன்னா, என்னுடைய உடம்பு மண்ணுல விழுகுங்க. என் தாய் மண்ணை நான் நினைத்துக் கொண்டே இறந்து விடுவேன். எவ்வளோ பெரிய தாய்நாட்டு பற்று பாருங்க. வெள்ளைக்காரன் அசந்து போயிட்டாங்க. ஆனா, அவருக்கு துப்பாக்கியில சுடுற தண்டனை தரலைங்க. தூக்கு தண்டனை தான் குடுத்தாங்க. அப்ப இத எதுக்கு சொல்றேன்னா, நாட்டுப்பற்று என்பது நம் ஒவ்வொருவருக்கும் வேண்டும். விவேகானந்தர் அவர்கள் வெளிநாடு சென்றுவிட்டு இந்தியா திரும்புகிறார். திரும்பி விமான நிலையத்த விட்டு வெளியே வந்தவுடன் தன்னுடைய நாட்டு மண்ணை எடுத்து உடம்புல பூசிக்கிறாருங்க. அப்ப எல்லாரும் கேட்கறாங்க, "எதுக்குங்க இப்படி பூசிக்கிறீங்க?" அப்படின்னு. "வெளிநாட்டில் இருந்த பொழுது தான் என்னுடைய இந்திய நாட்டினுடைய பெருமை எனக்கு தெரிந்தது. அதனால அந்த மண்ண பூசிக்கிறேன்" அப்படின்னு சொன்னாருங்க. இது நம்ம நாட்டு மக்களுக்கு மட்டுமல்ல. வெளிநாட்டிலேருந்து ஜி.யு. போப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிஞர் வந்தாருங்க. அவருக்கு தமிழே தெரியாது. கப்பல்ல 6 மாசம் வர்றாரு. 6 மாசம் வர்றப்ப தமிழ கத்துக்கிறாரு. இங்க வந்து திருக்குறளையே ஆங்கிலத்தில மொழிபெயர்ப்பு செய்றாருங்க ஜி.யு. போப். அப்ப அவரு எந்த அளவுக்கு தமிழ் படிச்சிருப்பாருன்னு பாருங்க. அவரு சாகறப்ப சொல்றாரு, "என்ன இங்கேயே புதைச்சிருங்க. என்னுடைய நாட்டுக்கு கொண்டு போக வேண்டாம்." இப்ப நம்ம நாட்டின் மீது எவ்வளோ பற்று வந்துருச்சு பாருங்க அவருக்கு. எழுதி தன்னுடைய கல்லறையில் எழுதச் சொன்னார். "இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான்" அப்படின்னு எழுதுங்க அப்படின்னு சொன்னாருங்க. அப்போ நம்ம நாட்டினுடைய மண்ணுக்கு அவ்வளவு பெரிய சக்தி இருக்கிறதுங்க. அதனால நாட்டை வணங்குவோம். தாய் மண்ணை வணங்குவோம்.